பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்த மத்திய அரசு கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுத்துள்ளதாக விளக்கம் அளித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கருப்பு பணம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி MP ஷாவை தலைவராகவும் மற்றொரு முன்னாள் நீதிபதி அரிஜித் பசாயத்தை துணைத் தலைவராகவும் 11 பேரை உறுப்பினர்களையும் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை மத்திய அரசு அமைத்தது. இந்த குழு வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் பழைய உயர் மதிப்புடைய நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பிறகு இதுவரை 70,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு துணைத் தலைவர் அரிஜித் பசாயத் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான 6வது இடைக்கால அறிக்கை வரும் ஏப்ரல் முதல் வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளதாக கூறிய நீதியரசர் அரிஜித் பசாயத் 15 லட்சத்திற்கும் மேல் கையில் பணம் வைத்திருப்பதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை வழங்கியுள்ளதாகவும் இதை மத்திய அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.